கோட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு. டைரி எழுது. டைரியில் எதுக்கு எழுதணும்? சங்கரம் பையன் இருக்கான், அவங்கிட்டே சொல்லு. சங்கரா, அடே சங்கரா, சங்கரா, முதலாளி வெளியில் போற, எழுதுங்க. இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருப்பான் போல் இருக்க. உமா, சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலையை தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்குதான் இப்படி அர்த்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே, பொறுத்துறேன். நீங்களா? ஆமா. எந்திரிங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. ஆமா, ஏன் என்ன இடத்துல? இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். போய் சொல்றீங்க, தங்கச்ச பார்க்க வந்தீங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. தங்கச்சி, ஐயா தூங்க. எந்திரி. தூண்டு இல்ல, மீன் உழுது போச்சு. என்ன தூக்கத்துல வேலை? ஓ சாரி, பரமசிவம் பிள்ளை இல்ல, நம்ம வீட்டுல வந்திருக்காரு. கலைஞ்ச தலையை சீவிக்கிட்டு, கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு, சும்மா கவர்ச்சியாவா? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? நீங்கதான் ஆண்டாளோட அம்மாவா? இப்படிலாம் சொன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். நான் ஆண்டாளுக்கு அம்மா இல்ல, அக்கா. தப்பு தப்பு. ஆண்டாளுக்கு முன்னால பிறந்தீங்களா? ஆமா. உங்ககிட்ட பன்னீர் போயில இருக்குது. அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட போயிலா இருக்கா, சீவல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. மாயாண்டி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன் விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தை இல்லாம வாங்க, உக்காருங்க. ஐயோ, என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க, எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரே இருக்கட்டும். ரஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் ஆஞ்சநேயா. என்னையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது, அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. ஆஞ்சநேயன் சத்தியமா சொல்றேன், ஆண்டாளு 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்ன கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிடுற போ. அப்போ நான் வர மச்சான், வீடாங்க இருக்கு. பாவா. கண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாபான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. ஆஞ்சநேயா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல ஆண்டாளு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப இருக்கு அதெல்லாம். பீடா ஆண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுங்க. என்னங்க பாவா இது, என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடு. ஆண்டாளு. பாவா. ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது.
உன் கடுதாசியை பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசிய மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா நான் இங்க வந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரட்டுமா? நிஜமாவே போறீங்களா? ஏன் இழுக்கிற? ஐயோ, நான் ஒண்ணும் இழுக்கலையே. இழுத்தது யாரு? அப்பா, என்ன ஒரே மயக்கமா இருக்குது? நீங்க போட்டது கிமாம் வீடா? பழக்கம் இல்லைன்னா லேசா சுத்தும். லேசா இல்ல, பேயா சுத்துது. நான் வேணா உங்க வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே. மயண்டி, மயண்டி, இந்த பாரு, ஐயாவே வீட்டுல கொண்டு விட்டுட்டேன். ஏற்கனவே நான் பயந்தவன். இருட்டுல இவனை கண்டா என்ன பயப்படுவேன்? நான் தனியா வீடு போய் சேர்றேன். பாவா, அடிக்கடி வாங்க. பாப்பா, வரட்டுமா? வாங்க. தங்கச்சி, அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு. அடுத்த வாட்டி வந்தா இங்கேயே தங்க வச்சுட்டு. நான் ஆண்டாளு, எனக்கு எல்லாம் தெரியும். நீராகாரம். என்னங்க தலையில அடிபட்டு எப்படிங்க? அந்த பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டேன். வலிக்க விழுந்தா கால்ல கையில தான் அடிபடும். எப்படிங்க தலையில? என்னடா இது, மறுபடியும் விழுந்து காட்ட சொல்றியா? நம்ம பிளாஸ்டர் யார் போட்டது? நல்ல மனசு. அந்த நான் தான் போட்டேன். போன எல்லாத்துக்கும் விவரமா கேட்கறேன். சங்கரா சங்கரா அப்படி வா. என்னங்க ஐயா பாத்ரூம்ல தடிக்க வந்தேன்னு சொல்றதெல்லாம் பொய். வேற எங்கேயோ விழுந்திருக்கிறாரு. நேத்து ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போனாரு. 12 மணிக்கா? எங்க போயிருப்பாரு? சங்கர், எக்கச்சக்கமா மாட்டிட்டா. என்னடா? எங்க சித்தப்பா அந்த ஆண்டாளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அத மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான், தரமாட்டான் போல் இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து நாடகத்தில் நடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. இப்ப என்னடா பண்றது? ஐயோ, பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிடும் போல இருக்குது. அந்த லெட்டர் மாயாண்டி கிட்ட இருக்கிறது ஆபத்து. அதை எப்படியாவது எடுத்தாகணும். என்ன ஆர்வத்தில் நீங்கதான் குமாரி பார்வதியா? நானே. யார் நீங்க? எங்க வந்திருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் சிஸ்டர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கதாசிரியர் பல்லவராயி, சொந்த ஒரு மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினமா அடிமாலையா இது? விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து பேசுவோம். நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கதையில ஒரு கதாநாயகி. அதுக்கு உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த கால நிக்கிறார். இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து சிங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. மீதி அரைப்படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்ப அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாக்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை வந்திருக்கிறார். நான் ரொம்ப உயரமா இருக்கேனே. பரவாயில்லைங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஐயோ, நான் 5 அடி தான் இருக்கேன். இருக்கட்டுமே, 1/2 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். நான் 50 தைக்கிறோம். எப்படியா பத்மினி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி. ஏங்க, நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மினியை வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி இருக்கணும்னு இருக்கிறேன். இதுக்கு முன்ன இந்த பேச்ச எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பேசாத படுகளு வலுக்கிற கண்டுக்குவா. 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறிய? அதுல பண்ண இல்லைங்க. நான் உங்களுக்கு டிரெஸ் போடணும்னு சொல்றேன். இவன் அரே சும்மாறா. அது வந்து எங்களுக்குள்ள ஒரு இது. அதாவதுங்க, உங்களுக்கு ஃப்ராக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டாரு. அவ்வளவுதான். அம்புதானே வாரே. அங்கனோட படம் வரைகிறேன். வந்த வேலைக்கு விடுங்க. அவ போயிட்டா லெட்டர் தேடுறான். டிஃபன் காசு கூட இல்லை. எப்படியா லெட்டர் தேடினா டிஃபன் உண்டு. என்ன சொல்ற? வா. எங்க போயிட்டாரு? ஏன் கீழே படுத்திருக்கிய? உங்க அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறது. இப்ப எப்படி இருக்கேன்?
10 வயசு குறைஞ்சிருக்கு. நம்ம அரைச்சதா ஒன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அப்ப நீங்க ஜெயிச்சாலோட அட சும்மா போட்டு வந்தாலும் வந்துருவா. என்ன பேசுறியே? அதாவது நீங்க இதுக்கு வந்து படத்துல நடிச்சிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறாரு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்பதே பக்த மீராங்கிற படத்துல சின்ன மீராவா நடிச்சு அந்த அரசுல எடுத்த ஏதாவது போட்டோ அச்சு இருக்கிறீங்களா? ஒரே ஒரு போட்டோ இருந்தது. இதோ 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 அங்க என்ன தேடுறீங்க? பக்தமீரா அவங்க என்ன தேடுறாங்க? பாபா அஷ்டமீரா. சரி சரி. இதோ போட்டோ கிடைச்சிச்சுங்க. போட்டோவிலேயே அழகா இருக்கிறீங்க, நேர்லயே அழகா இருக்கிறீங்க. அப்ப நாங்க பேசுறோம். அட்வான்ஸ் டெய்லர் அனுப்புறோம். ஹெய்ச்சலோட தைக்கணும், அதுக்கு கடையில உங்க அளவுக்கு கிடைக்காது. டெய்லரையும் அட்வான்ஸ் ஒரே வண்டியில போட்டு அனுப்புறோம். இத நாம ஹச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க. வந்துடுறோம். இந்த எழுத்தெல்லாம் எங்கடா உதிர்ந்து போச்சா? ஏண்டா அந்த லெட்டர் நான் பையில தானே வச்சிருந்தேன். எங்கடா போச்சு? எங்க போச்சு? சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து போச்சு. நீ சிரிக்கல, இப்ப எப்படி? அனுமந்தையா, இந்த மாதிரி புகழ கட்டிக்கிட்டு அவஸ்தப்படணும் என் தலையில எழுதிட்டியப்பா. சங்கர், உமா சுருட்ட முடியா? நீ சுருட்ட முடியும் வாலிப. உன்னை பார்க்க வரல, என் மச்சான பார்க்க வந்தேன். மச்சான் மச்சான் மச்சானா? யாரா நீ? என்ன மச்சான் இப்படி கேக்குற? பசங்கள்லாம் இருக்கானுங்களே, எனக்கு பயப்படுறியா? நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அடப்பாவி, என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? பரவாயில்ல விடு, நான் தான் ஆம்பளை மறந்துட்டேன். என் தங்கச்சி ஆண்டாள் தெரியாதே? போன்விட்டா போன்விட்டா பின்னாடி வீடா வந்திருக்குமே. ஆமா வந்துச்சு. நீ எதுக்காக இங்க வந்த? அப்படி வா மச்சான், வழிக்கு சீப் ரேட்டான விலைக்கு ஒரு வீடு வந்திருக்குது, அத வாங்கணும். மச்சான போய் கண்டு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு, அதனாலதான் வந்தேன். பணம் கொடு மச்சான். ஏய் ராமு, உங்க சித்தப்பா குடுத்தனமே நடத்துறாரா? வாய மூட அனாத போயில. பணம் கூட ஒண்ணு கிடையாது, போவலியா? என்ன மச்சான் மிரட்டுற? என் தங்கச்சி அனாதையா நடுத்தரல நிக்கிறதுக்காக உன்கிட்ட பணம் விட்டேன். என்னடா மிரட்டுற? இவர் பணக்காரங்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன் தங்கச்சிட்ட அவர் பழகினாருங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? அவரு கைப்படவே எழுதின லவ் லெட்டர் என் கைவசம் இருக்குடா. டேய் மாயாண்டி, நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் அந்த லெட்டர் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரா, அவ்வளவு சுலபத்துல ஏமாறதுக்கு ஆலந்தூர் ஆண்டாள் நான் முட்டாள் நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமையே முக்கியமான 2 லெட்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. மச்சான், இப்ப உங்க சண்டை என் கையில. இதுல என்ன தெரியுமா எழுதிருக்க? தர மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாட்டுவோம். கொடி பசங்க வார்த்தையை காட்டிட்டு மானத்தை இழந்துடாத. மரியாதையா 6 மணிக்கு வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வை. இல்ல 7வது மணிக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல பெட்டி படுக்கையோட வருவா, ஜாக்கிரதை. என்னத்தான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டீங்களே, நான் போறேன் சார். இல்ல வேண்டாங்க சிஷ்யா, நான் போறேங்க. என்னால முடியலடா. லெட்டர் வாங்கி விடுறியா? அதனுங்க சாதாரண லெட்டரா? அதென்ன அப்படி எழுதிட்டீங்க? மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாத்துவோம், அது எப்படிங்க? ஐயோ, அந்த நேரத்துல வந்தது பெனாத்துன. இந்த வயசுல இப்படி ஒரு வெறித்தனம் வரக்கூடாதுங்க. வரக்கூடாது, வந்துருச்சு. லெட்டர் வாங்கி விடுறியா? வாங்கிறேன் சார், ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். இல்லையாது, என் பொண்ண 4 பேருக்கு தெரியற மாதிரி காதலிச்சிட்டு இப்ப கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணோட கதை என்ன ஆகிறது? அவள் அமர காதலை இந்த நாடு போற்றும். மண்ணாங்கட்டி சொக்கலிங்கம், இத பாரு, என் பொண்ணு முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனா இப்ப அவ உன்னை காதலிச்சதுல இருந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தெளிஞ்சிருச்சு. காதல் ஏக்கத்துல கடந்து தவியா தவிக்கிறா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி சொக்கலிங்கம். உங்க அப்பனுக்கு குளிருது, கம்பளிய கூட போத்திக்கிட்டோம், பாவம் கிழவன். இது பாருங்க, விளையாடாதீங்க.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி கேட்காதே. பேசாம இருங்கப்பா. நீங்க சொல்லுங்க. அப்படி கேட்காதையே. ஐயோ கொஞ்சம் சீரியஸா பேசுங்களேன். பாரு, என் தம்பி பொண்ணு சீதா இருக்குதே, இதான் சீதா. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சீதாவுக்கு எப்ப கல்யாணம்? ராமர் வில் ஒடிச்ச உடனே. எடுப்பேன். இல்ல, இவளுக்கு ஒரு காதல இருக்கானே, அவனுக்கு ஒரு சித்தப்ப, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்? நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது உங்களால முடியாதுங்க. எப்படி முடியாம போதும் பார்க்கலாம். சீதா, கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. ஐயோ, உனக்கு இவளுக்கு கல்யாணமா? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க அப்பனையா? மாப்பிள்ள, ஐயோ பேசாம என் பின்னால வாங்க. வா சீதா. நான் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு தான் வருவேன். பரமசிவம்பிள்ளை எங்க எங்க எங்க? ஆண்டாளு வந்துட்டியா? ஆண்டாளா? நான் இடிப்பேன். என் பேர் ஆண்டாள் இல்லப்பா, லலிதா. லலிதாவா? என்னடா கோரஸ் பாடுறீங்க? அது இருக்கட்டும், நீங்க ஆண்டாள் மாதிரியே இருக்கிறீங்க. யாரவா ஆண்டாள்? கொஞ்சம் இருங்க. சின்ன பசங்கிறது சரியா இருக்கு பாத்தியா? என்ன பேசுறானுங்க? லலிதாமா, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன என்ன? கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும். ஏன்? நீங்க அப்படி நடிச்சாதான் எங்க சிக்கல் தீரும். சிக்கல் தீர்ந்தாதான் சீதாராமும் கல்யாணம் நடக்கும். அப்படியா? இதுக்கு நான் அவரை என்ன கேட்கணும்? அவர் யாரு? நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன். தலையெல்லாம் நரைச்சு போச்சு, இனிமே தான் வர போறீங்களா? சட்டப்படி இனிமேதான். சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி பண்றேன். சொல்லு, எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தா என்ன செய்யணும்? சொல்றேன், விஷயத்தை கேளுங்க. பரமசிவம் பிள்ளை இவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு. அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான். சரி. வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா என்ன சொல்றேன்னு மிரட்டுவான். அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். உமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான ட்ரெஸ் இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே. முனியா, நான் செய்க காட்டின உடனே நீ மீன் ஆஃப் பண்ணு. சரிங்க. ராமு, நீ என்ன செய்யற? லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாயை புத்தி கபால் இழுத்துட்டு ஓடி. காத்து வாயப்பத்து கடிச்சிட போறா. ஐயோ, ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும். உங்க அண்ணன் கூட, அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கணும். இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க பேசும்போது பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும். ஏன்பா ஒரு இடத்துல நிக்க மாட்டாளா? சொன்னதை கேளுங்களேன். சமயம் கிடைக்கும் போது அந்த மாயாண்டி கிட்ட இருக்கிற 2 லெட்டரையும் எப்படியாவது நைஸா வாங்கிடணும். அந்த லெட்டரை நான் வாங்குறேன். பாரு. ஆனா உங்க வேலை முடிஞ்சதும் கல்யாணங்களை சீக்கிரம் முடிக்கணும். ஓகே, வாங்க. சரியா, நல்ல ஆடாத. நீங்க வாங்க.